Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL டாடா WPLோட ஃபைனல் மேட்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடியே நடந்த லீக் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நிறைய மேட்சஸை வின் பண்ணி டேபிள் டாப்பராக இருந்த டெல்லி உமன்ஸ் வந்து டைரக்டாக ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ எலிமினேட்டர் மேட்ச் விளாண்டு அதில் வின் பண்ணி இப்போ வந்திருக்காங்க மும்பை உமன்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா நான் இந்த ஆப் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ்ல இதெல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இதுல இந்த பர்டிகுலர் ஃபைனல் மேட்சுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ் வே. ஸோ 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த 0 rupees கான்டெஸ்ட்ல கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 15,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வேவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மேட்சுக்கு. இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. TDS அண்ட் GST சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 15th மார்ச் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வந்து பேரமான் ஸ்டேடியம் மும்பைல தான் நடக்குது. பேரமான் ஸ்டேடியம் ஆஸ் யூசுவல் தாங்க, இங்க எப்பயும் போலதான் லைக் 150ல இருந்து ஒரு 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட ரன்ஸ் வந்து வரும். ஸோ 160 வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம் இந்த வெனுல. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் ஃபிளாட் ட்ராக்கா வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்கோரும் போனுச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸும் வந்து அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸும் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பெருசா டியூ ஃபேக்டர் எதுவும் இல்லை. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எதுவுமே டியூ ஃபேக்டர் இல்லாததுனால செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் நல்லா யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. பால் நல்லாவே டர்னும் வந்து ஆகுது. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட் இது வரைக்கும் 7 மேட்ச் வந்து ஹெட்வர்ட்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல டெல்லி உமன்ஸ் தான் வந்து 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் மட்டும்தான் மும்பை உமன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி ஒரே ஒரு மேட்சை மட்டும் எக்ஸ்ட்ரா வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது டெல்லி உமன்ஸ் தான். தென் ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 172ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா மாறிடுச்சு. ஸோ 55 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 36 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் இந்த வெனுல ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. மும்பை உமன்ஸோட பாசிபிளான பிளேயிங் 11 யாஸ்டிகா பாட்டியா திரும்பவும் அவங்களோட இன்னிங்ஸ் ஓபன் பண்ற பொசிஷனுக்கு லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாஸ்டிகா பாட்டியா ஹைலி மேட்சஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் பண்றாங்க. நட்ஷோர் பிரவுன், ஹர்மன்பிரீத் கவுர், அமிலியா கேர், அமன்ஜோத் கவுர், தென் சஜனா, கமிலினி, சன்ஸ்கிருதி குப்தா அண்ட் சுமன் இஸ்மாயில், தென் இஷாக். ஸோ இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, தென் மெக்லானிக் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜஸ்ட் ஜோனசன், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லேண்ட், மர்சனா கப், சாரா பிரேஷி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், நிக்கி பிரசாத், ஷிகா பாண்டே, மின்னு மணி, தென் அடுத்ததா டி சது. இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ ஏன்னா ஒரு சீரீஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்துருக்கோம். யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போது இந்த மேட்ச் நம்ம அவங்களுக்கு எது வேணாலும் ஆப்ஷனா இருந்துட்டு போட்டும், அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துட்டு போட்டும். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்களோட பொட்டன்ஷியல் எந்த மாதிரி இருக்க போகுது, யாருக்கு என்ன மாதிரி ஒரு சான்சஸ். ஏன்னா ஃபைனல் மேட்சுங்கிறப்போ அவ்வளோ ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோடலாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாங்க. விக்கெட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 2 டீமுக்குமே ஒரு ஈக்குவல் ஃபைட் வந்து இருக்கும். ஸோ யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, தென் அந்த அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடுறவங்களெல்லாம் லைட்டா ஒமிட் பண்ணிட்டு தென் அந்த
ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சஃபாலி வர்மா மெக்லானிக் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சஃபாலி வர்மாவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வெரி அக்ரெசிவ் பிளேயருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவங்களுக்கு இன்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுமன் இஸ்மாயில்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் அவங்க செகண்டா பேட் பண்ணும்போது உங்களோட டீம்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 30 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபைனல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போங்க. அந்த வகையில சஃபாலி வர்மா இந்த மேட்ச் ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு தான் வந்து ஆப்டா இருப்பாங்க. மெக்லானிக் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியா மேட்சை கொண்டு போறவங்கள இவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இவங்களோட பேட்டிங்ல இருந்து மினிமம் 30 மேக்சிமம் 50 ரன்ஸ் கூட வருவதற்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஜோனசன் இந்த மேட்ச் அவங்களோட அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன் டவுன், ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவங்க ஒன் டவுன் ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் அவங்களை கொஞ்சம் முன்னாடி ஆட வச்சாங்க, அது ஒர்க் அவுட்டும் ஆனிச்சு, அதுலயும் கொண்டு போகலாம். இருந்தாலும் அபிஷியல் லைனப்ஸ்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இவங்களோட பவுலிங் ஆப்ஷன் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் மினிமம் 1 ஓவராவது பவுல் பண்றாங்க. இட்ஸ் மீன் இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. பர்டிகுலர்லி பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டெத் ஓவர்ல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம் ஜோனசனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். தென் பேட்டிங்லயும் 1 டவுன்ஸ் மாதிரி இறக்கி விட்டுறாங்க, அது சக்சஸ் ஆனதுனால திரும்பவும் ஆட வச்சாங்க அப்படின்னா அதுலயும் வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஒன்னா கிராண்ட் லீக்கு கேப்டன் கண்டென்டராகவே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்க அஸ் எ பிளேயரா அவங்கள ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. அவங்கள உள்ள வந்து நீங்க வச்சுக்கிடலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் யூஸ்வலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கும், வந்து நல்ல ஒரு கணிசமான ரன்ஸ் வந்து ஆடிடுவாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் இயர்லியாவே அவங்களோட விக்கெட்ஸை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ்க்கு உங்களோட டீம்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அஸ் அ பிளேயரா பேட்டரா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். அவங்க வந்து 20 ரன் அடிச்சாவே போதுமானதுங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ஃபுல்லா அவங்க தான் கவர் பண்றாங்க. 1 or 2 கேச்சஸும் பிடிச்சி அவங்க வந்து ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அவங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்லயும் அவங்க வந்து இருக்காங்க. அனபெல் சதர்லேண்ட் மினிமம் 3 ஓவர், மர்சானா கப் அவங்களோட 4 ஓவர். ஸோ கிட்டத்தட்ட டாப் 6 பேத்துலயே ஜோனசன் 4 ஓவர், அனபெல் சதர்லேண்ட் 3 ஓவர், மர்சானா கப் 4 ஓவர்னு கிட்டத்தட்ட ஒரு 11 ஓவர் இங்கேயே வந்து நமக்கு ஆப்ட் ஆயிடுது. தென் பேட்டிங்லயும் வந்து சம் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப அவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. டாப் 6 பேத்துல 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 பேத்துல மெக்லானிக் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. சஃபாலி வர்மா பேட் செகண்டா பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட 6 பேத்துல இருந்து நமக்கு ஒரு 5 பிளேயர் கான்செப்ட்டுக்கு வந்து ஈஸியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. தென் ஷீகா பாண்டே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுப்பாங்க. ஸோ ஃபேண்டசி டீம்ல அவங்க சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தான். சம்டைம்ஸ் விக்கெட் எடுக்காம கூட போவதற்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. ஷீகா பாண்டேவை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. தென் இப்போ இதுல நீங்க ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 15 ஓவர் இவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருது. லைக் ஜோனசன், சதர்லேண்ட், மர்சானா கப், ஷீகா பாண்டே. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 ஓவர்ல மின்னு மணிக்கிட்டு இருந்து ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், தென் சதுவிட்டு இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். இந்த கான்செப்ட் தான். ஸோ 2 பேருமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அது ஃபேண்டசி டீம்ல பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா வெனுலையுமே ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலுமே நாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம். நாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டீம் அப்படிங்கிற மாதிரி வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை தான் அதிகமா வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில அனபெல் சதர்லேண்ட், மர்சானா கப், ஷீகா பாண்டே இந்த 3 பேருமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஜோனசன் 4 ஓவர், மீதி இருக்க 4 ஓவர் இவங்க 2 பேரும் 2 ஓவர் போல் பண்ணதாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ்ல ஜோனசன் அண்ட் மின்னுமணி இந்த 2 பேரும் தான் வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வந்து கையில வந்து எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா டர்ன் இருக்கிற பட்சத்துல மின்னுமணி அவங்களோட
4 ஓவருமே பவுல் பண்ணிட்டு சதுட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. அதுல அனபல் சதர்லாந்து 3 ஓவரும் ஷீகா பாண்டே 3 ஓவர் இந்த காம்பினேஷன்ல தாங்க போவாங்க. அது எப்போதான் நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி ஜோனசன் 4, சதர்லாந்து 4, மர்சானா கப் 4, ஷீகா பாண்டே 4 இந்த இவங்கெல்லாம் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு வாங்க. அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். மர்சானா கப், அனபல் சதர்லாந்து, ஜோனசன் அண்ட் ஷீகா பாண்டே இந்த 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரோட்ரிக்ஸ், பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஷஃபாலி வர்மா, மெக்லானிங் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட்ல நீங்க டீமை கொண்டு போறப்போ ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மில்லுமணி, சது 2 பேருமே ஒரு விக்கெட் தான் எடுப்பாங்க. அது ஃபேண்டசி டீம்ல பெரிய இம்பாக்ட் பண்ணுவானா அது ஒரு கொஸ்டின் மார்க். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஷீகா பாண்டேவை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது உங்க டீம்ஸ்க்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்றப்போ நீங்க ஷீகா பாண்டேவுக்கு பதில் நீங்க மில்லுமணிக்கு ட்ரை பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க ஷீகா பாண்டேவுக்கும், செகண்டா பவுல் பண்ணும்போது மில்லுமணிக்கும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிரியேஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கும். ஸோ சாரா பிரைசி விக்கெட் கீப்பர் பண்றாங்க. நிக்கி பிரசாத் வந்து அஸ் அ பேட்டரா இருக்காங்க. நிக்கி பிரசாத் டாப் ஆர்டர்ல டோட்டலி கொலாப்ஸ் ஆனாங்க. ஒரு 3 விக்கெட் இயர்லியரா விழுணும். டாப் 4 பேத்துல 3 விக்கெட் முதல் 6 ஓவருக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா தான் நிக்கி பிரசாத் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. விக்கெட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஒரு ஒன் சைடா நீங்க மும்பைக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்க, டாப் ஆர்டர்ல டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடுங்கிற ஒரு டீம் போட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு பேட்டிங்ல வந்து அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. சாரா பிரைசி விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் தென் யாஸ்டிகா பாட்டியாவுக்கும் சேம் கான்செப்ட் தான். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் விக்கெட் கீப்பர் மூலமா. ஒரே ஒரு பிளஸ் யாஸ்டிகா பாட்டியாவுக்கு டாப் தடல வராங்க, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, பவர் பிளே பயன்படுத்தி ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் அப்படிங்கிறதுனால அவங்க நமக்கு வந்து ஒரு அப்கிரேட் பர்சனாவும் ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாவும் நமக்கு வந்து இருக்காங்க சாரா பிரைசியை கம்பேர் பண்ணும்போது. தென் லைக் மும்பை உமன்ஸ்ல கீழே இருக்கிறவங்கள நம்ம சுமன் இஸ்மாயில மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு மீதி மேல இருக்கக்கூடிய 6 பேத்துல ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், அமிலியக்கர் இந்த 3 பேரும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு தள்ளப்பட்டுறாங்க. பேட் அண்ட் பவுல் 2லயுமே கான்ட்ரிபியூட். எப்படினாலும் அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க. பேட்டிங்லனாலும் பவுலிங்ல வந்து விக்கெட் எடுத்து தென் ஃபீல்டிங்ல கேட்ச் பிடிச்சி அப்படி அவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. ஸோ சுமன் இஸ்மாயில் போத் இன்னிங்ஸுமே நல்லாவே பவுல் பண்றாங்க. ஒரு விக்கெட் எடுத்துறாங்க, மினிமம் ஒரு விக்கெட் அவங்க எடுத்துறாங்க. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு எப்பவுமே சொல்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ அந்த எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற முறையில ஒரு விக்கெட் எடுத்துறாங்க. அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருது. தென் எக்கனாமிக்கலா பவுல் பண்றாங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இந்த லாங் ஆன் இல்ல லாங் ஆஃப் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் அவங்க பிடிச்சிடுறாங்க மேட்ச் ஆன் மேட்ச் அப்படிங்கிறப்போ அவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 90% அவங்க வந்து ஆப்ட் ஆயிடுறாங்க. அவங்க வந்து இம்பார்ட்டனும் ஆயிடுறாங்க. இப்போ இதுல ஹைலி மேத்யூஸ் பவுல் பேட் அண்ட் பவுல், நட்சிவர் பேட் அண்ட் பவுல், அமிலியக்கர் பேட் அண்ட் பவுல் இப்படிங்கிறப்ப இந்த 4 பேரும் உங்களோட டீம்ஸ்க்கு ரொம்பவே ஆப்ட் ஆயிடுறாங்க. யாஸ்டிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் செலக்ஷன்ல நம்ம ஒருத்தவங்களை பிக் பண்ணி ஆகணுங்கிறதுனால டாப் ஆர்டர்ல வராங்க, டபுள் ஆப்ஷன்ஸ். தென் இவங்க சாரா பிரைசி பேட்டிங்க்கு வருவாங்களானே ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இவங்க கம்பல்சரி பேட்டிங் வந்துடுறாங்க ஓப்பன் அப்படிங்கிறப்போ. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்பவே சேஃப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வகையில அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஹர்மன்பிரீத் கவுர் இவங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி சமயங்களை நம்ம அவங்களை பிக் பண்ணணும். இதுதான் யூஸ்வலா நான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நான் சொல்றது, அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க ஹர்மன்பிரீத் கவுரை பிக் பண்ணிடுங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க செகண்டா பேட் பண்ணும்போது ஆவரேஜ் இல்லை, ஏர்லியா விக்கெட்டை விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க பேட்டிங்க்கு வருவாங்களானே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இவங்க வருவதற்கு முன்னாடியே டாப் 3 பேருமே கூட மேட்சை முடிப்பதற்கு ஒரு பாசிபிலிட்டிஸ். ஸோ என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் 2வது சப்போஸ் ஒரு 130 ரன் 140 ரன் அடிக்கிறாங்கன்னா 110 ரன் வரைக்குமோ அல்லது 100 ரன் வரைக்குமே கூட டாப் 3 பேருமே அடிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இவங்க வந்து கடைசியா ஒரு 10 ரன் அடிக்கும் போது அது ஃபேண்டசி டீம்ல வராது. ஸோ இது ஒரு விஷயம். அது இல்லாம இவங்களோட ஆவரேஜும் செகண்டா பேட் பண்ணும்போது இல்ல. எதனால இல்ல? நான் சொன்ன இந்த ரீசன்னால அவங்க வரக்கூடிய அந்த 4வது 5வது டவுன் வர்றப்போ அவங்களுக்கு கடைசி ஒரு 10 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அப்படின்னா அதான் அந்த கடைசி ஒரு 10 ரன் எல்லாம் பேட்டிங்கே வராம கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட ஆவரேஜ் செகண்டா பேட் பண்ணும்போது ஆவரேஜ் இல்லாம இருக்கு. ஆனா நல்லா ஆடக்கூடியவங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்கவங்க அந்த ஆவரேஜ்ங்கிற ஒரு விஷயம் எப்படி கணக்கிடுறாங்க? அவங்க பேட்டிங்க்கு வந்துட்டாவே அது ஆவரேஜ் கணக்காயிடுது. அந்த மேட்ச்ல 2 ரன் தான் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், விக்கெட் விடாம இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களோட ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஒரு ரீசன் தான். இதே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 5 ஓவர்ல வந்தாங்கன்னா கூட
வெறும் 20 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாங்க, கேச்சஸ் பிடிச்சிடுறாங்க, ரன் அவுட்ல ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்க வந்து வந்துடுறாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட், பேட்டிங் செகண்டா பண்ணும்போது நீங்க 50-50 ஆப்ஷன் இல்லை, நீங்க ஒமிட் கூட பண்ணிட்டு நீங்க அவங்கள வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ்ல இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவங்கள வந்து நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. அப்படி பாக்குறப்போ யாஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்சிவர் பிரவுன், அமிலியா கேர் அண்ட் சுமன் இஸ்மாயில் இந்த 5 பேரும் உங்களோட டீம்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டா வந்து இருப்பாங்க. ஸோ இதுல நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுரை வச்சு 6 பேர் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க, உங்க டீமுக்கு ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா மும்பை உமன்ஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அமன்ஜித் கவருக்கு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க, ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே ஸ்கொயர் பவுண்டர்ஸ்ல இருக்கு, 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் அவங்கள விட அந்த இஷாக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இஷாக் அவங்களுக்கான காம்பினேஷன் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்போனன்ட் டீம்ல லைக் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜோனசன் மட்டும்தாங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் ஜோனசனை கொண்டு வரல, டாப் ஆர்டருக்கு கொண்டு வரல அப்படிங்கிற பட்சத்துல ஹைலி மேத்யூஸோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஹைலி மேத்யூஸ்க்கு ஓவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ இஷாக்கோட ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்கள லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம் இல்லாததுனால இஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கூட அவங்க பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஹர்மன்பிரீத் கவுரை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க வேணாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த டீமுக்கு நீங்க இஷாக்கு வந்து வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா உங்க டீமுக்கு இஷாக் வந்து ஒரு சூப்பரான பிக்கா இருப்பாங்க. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ல இஷாக் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல இன்னொரு ஹிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ஹைலி மேத்யூஸ் தான் இப்போ பர்பிள் கேப்ல வந்து இருக்காங்க, லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த பர்பிள் கேப்பை அவங்களே ஹோல்டு பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க மும்பைல இருந்து தான் யாராவது ஒருத்தவங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ் தென் அமிலியா கேர் 2 பேருமே கொஞ்சம் ஒரு 2 விக்கெட் அந்த இதுல தான் இருக்காங்க. ஸோ 2 விக்கெட் சம்திங்ல தான் ஹைலி மேத்யூஸ் கொஞ்சம் லீடிங்ல இருக்காங்க. செகண்டா வந்து அமிலியா கேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டெத் ஓவர்ஸ்ல தான் ஓவர் கொடுக்குறாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. குறிப்பா அந்த 17, 18, 19 இருந்த 4 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஓவர்ஸ் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் அவங்க போத் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவங்க ரொம்பவே வந்து ஆப்டா இருக்காங்க. நட்சிவர் பிரவுனோட ஓவரை கொஞ்சம் கம்மி பண்றாங்க, மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்களுக்கு ஓவரை கொஞ்சம் கம்மி பண்றாங்க. இருந்தாலும் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே அவங்க வந்து கான்ட்ரிபியூட் இருக்கிறதுனால அவங்க வந்து சேஃப் ஆயிடுறாங்க. அவங்க தான் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் இருக்காங்க. ஸோ பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே அவங்களுக்கு கான்ட்ரிபியூட், அவங்க இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்களோட ஓவர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3, ஹைலி மேத்யூஸ் 4, தென் அமிலியா கேர் 4 அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 11 ஓவர் தான் இவங்களுக்கு கிடைக்குது. மீதி இருக்க ஓவர்ல சுமன் இஸ்மாயில் 4 ஓவர், இஷாக் 3 ஓவர் இந்த மேட்ச் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இஷாக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் அமிலியா கேர் டாப் ஆர்டர்ல வராததுனால அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது. இருந்தாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா வந்து ஒரு 20 ரன் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அமிலியா கேருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆஸ் எ பிளேயரா பேட்டரா உள்ள வச்சுக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சரி, ஓகே. இதுல நம்ம சொல்லாத சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பா கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இல்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான். அப்படிங்கிறப்ப அஸ் அ பிளேயரா அவங்க வந்து ஃபீல்டிங்க்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் வச்சுக்குவாங்க. கம்லினிக்கு பேட்டிங்கான வாய்ப்பே கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ண சான்ஸ் இருக்கும். இந்த சீசன்ல அஸ் அ பிளேயரா மட்டும் தான் உள்ள இருக்காங்க. சஜனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மேபி அமிலியா கேருக்கு முன்னாடி ஒரு 16 ஓவர் ஆயிடுச்சு, இவங்க டாப் 4 பேருமே ஒரு 16 ஓவர் அது 17வது ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்கன்னா சஜனாவை அந்த இடத்துல ஆட வைப்பாங்க, வந்து ஒரு 15 ரன் அடிப்பாங்க. தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே அந்த லாங் ஆஃப் அந்த ஸ்கொயர் பவுண்டர்ஸ்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாங்க. மேபி நான் சொன்ன கான்செப்ட்ல டாப் 4 பேருமே முதல் 16 ஓவர்ல 16 ஓவர் வரைக்கும் ஆடிடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களை ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து 50-50 ஆப்ஷன் கூட அவங்க ஆப்ஷன்ஸ் இல்லை. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட்சிவர் பிரவுன் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. இதுதான் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு உங்களுக்கான ஒரு ஆப்ஷன். வேற கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு பெருசா இல்லை. அதை விட்டா அமிலியா கேர் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 20 ரன், தென் வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்களோட ஓவர் கொஞ்சம் கம்மியாகும். அமிலியா கேர் ஓவர் கொஞ்சம் மேபி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அமிலியா கேருக்கு ஒரு கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ரிஸ்க் தான், வேற ஆப்ஷன் ஏன்னா ஓப்பன் வரல, மிடில் ஆர்டர் தான். அப்படிங்கிறப்ப அது ரிஸ்க். ஒரு ஆப்ஷன் இந்த 3 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன். எல்லாருமே ஹைலி மேத்யூஸ் கேப்டன், நட்சிவர் வைஸ் கேப்டன், இல்ல நட்சிவர் கேப்டன் ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல தான் போவாங்க. இப்படிதான் நடக்கும். உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாருமே வருவாங்க.
அதை விட்டுட்டீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஜோனசனுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் அனபல் சதர்லாண்ட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அந்த 19வது ஓவர் வந்து இவங்க தான் போல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். 20வது ஓவர் ஜோனசன் போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஜோனசனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஹைலி மேட்சஸ் யுவர் ஓகே. ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ரிஸ்க் காம்போவா நம்ம காம்பினேஷனா நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, மேபி ஃபர்ஸ்ட் வந்து மும்பை பேட் பண்ண போறாங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஜோனசன் கேப்டன், அமிலியா கேர் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல ஒரு டீமை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அனபல் சதர்லாண்டுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனாகவும் அமிலியா கேருக்கு ஒரு கேப்டனாகவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க டெல்லி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஒரு நல்ல காம்பினேஷனா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலும் ஒன் செகண்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன். யாஸ்டிகா பாட்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே ஹைலி மேட்சஸ் போத் இன்னிங்ஸ், நட்ஸ் யுவர் பவுண்ட் போத் இன்னிங்ஸ். ஹர்மன்பிரீத் கவுர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் போறீங்கன்னா 8-9 டீம் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன். ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 4 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, ஒரு 6 டீம்ல மிஸ் பண்ணுங்க. அமிலியா கேர் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். இஷாக் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா உங்க டீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. சுமன் இஸ்மாயில் போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. தென் டெல்லி உமன்ஸ்ல சஃபாலி வர்மா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 8 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. மெக்லானிங் போத் இன்னிங்ஸ்லயுமே, ஜோனசன் போத் இன்னிங்ஸ், ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அனபல் சதர்லாண்ட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். மர்சானா கேப் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். தென் ஷீகா பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மின்னு மணி செகண்டா போல் பண்ணும்போது ஷீகா பாண்டேவுக்கு டிஃபரன்ஸ்ல நீங்க மின்னு மணியை ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா மேபி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா கூட அவங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட்லயே நான் இதை சொல்லியிருக்கணும், ஸ்மால் லீக்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மேட்சுக்கு போட்டுற வேண்டாம். ஏன்னா லாட் ஆஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல ஒரு அரை பாயிண்ட்ல கூட தோப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்மால் லீக்ஸ்ல கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.